குக்கரில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கேரட், அவரைக்காய், முருங்காய், கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு அப்படின்னு இன்னைக்கு எடுத்துட்ட காய்கறிகள் எல்லாத்தையுமே 1 by 1 போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அண்ட் மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு ஒரு விசிலுக்கு நம்ம குக்கர்ல வேக விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு கடாய் வச்சு கடாயில தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதுல கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவிச்சோம்ல கத்திரிக்காய் அந்த முருங்காய் எல்லாத்தையுமே போட்டு அவிச்சோம்ல, அந்த அவிச்சதை அப்படியே அதுல போட்டுட்டு சிம்லயே வச்சுட்டு கொஞ்சம் குக் பண்ணணும். கொஞ்சம் குக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அரைக்கிறது என்னென்ன அரைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் ஜீரகம் அண்ட் பச்சை மிளகாய் காரத்துக்கு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி விட வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கணும். அரைச்சதை அதுல போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும், காய்கறி எல்லாம் உடையாத அளவுக்கு. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் 1 கப் எடுத்து வச்சிடணும். அந்த தயிரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச அவியல்.